Hi, hello, this is Staff CA 360. நாம இன்னைக்கு ஜூலை 25th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கோட்ஸ் பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Do not let the behavior of others destroy your inner peace. ஓகேவா? ஸோ யார் சொல்லியிருக்காருன்னா டலை லாமா சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட பிஹேவியர்ஸை உங்களுடைய இன்னர் பீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இன்னர் பீஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எப்படி வந்து மித்த இதுக்கெல்லாம் காது கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் வச்சுக்கிறோமோ அதுதான். அதனால் வந்து நீங்கள் வந்து அதனால் டிஸ்டர்ப் ஆகாமல் நீங்கள் உங்கள் படி வந்து உங்கள் மைண்டை பீஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த ஒரு கோட்ஸோட மீனிங். ஸோ இந்த கோட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி 18th ஆனிவர்சரியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா August 1 என் தமிழ் தேர்வு நடைபெற உள்ளது. ஸோ இந்த இலவச தேர்வில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கலந்து கொள்ள இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 180 தேர்வு மையங்களில் நடைபெற இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 rupees வந்து கேஷ் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வந்து தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு வந்து முக்கிய தமிழ் வினாக்களோட பிடிஎஃப்பும் வழங்கப்படும். அதில் வந்து 1800 கொஷின்ஸ் வந்துட்டு இருக்க பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வினாக்கள் எண்ணிக்கை மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 100 இருக்கும், 100 கொஷின்ஸு. அண்டு வந்து பாடத்திட்டம் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6th to 8th வந்து நியூ அண்டு ஓல்டு புக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து தமிழ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்துட்டு கேட்கப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 7லேருந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு இது ரிலேட்டடான கொஷின்ஸ், அப்புறம் வரலாறு தொடர்பான கலை சொற்கள் இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த எக்ஸாமுடைய சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமியோட சென்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போய் இந்த எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ என் தமிழ் எக்ஸாம் வந்து August 1. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து கலந்து பயன்பெறுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ப்ரொபோஸ்ட் அண்டர் தி நியூ டிராஃப்ட் பில் அகெயின்ஸ்ட் எக்ஸாமினேஷன் மால் ப்ராக்டிசஸ் இஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேத்தி தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னார் என்னென்னா வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸை வந்துட்டு நாங்கள் அமைச்சு அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் மூலமா வந்துட்டு இந்த நீட் எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு யார் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நாங்கள் இதை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அவரோட தளத்தில் அவர் சொல்லியிருந்தார் பிரைம் மினிஸ்டர் ஆஃப்டர் டு தி அந்த ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து 26 டேக்கு அப்புறம் வந்து 26th டே வந்துட்டு பார்த்திங்கன்னா சோனம் வாங்சக் வந்து நிறைவு பண்ணார். ஸோ முடித்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜந்தர் மந்தரில் வந்துட்டு இன்னமும் கண்டினியூ ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட சார்பில் வந்துட்டு சில அலிகேஷன்ஸ் வச்சாங்க. ஸோ ஜேபி நட்டா, ஜிதேந்திர சிங்லாம் வந்து மீட் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா 1 crore rupees வந்துட்டு அந்த நீட் மூலியமாக யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் 1 crore rupees கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தர்மேந்திர பிரதான் நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் வந்து பதவியை ரிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இதில் ஜந்தர் மந்தரில் ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம் ஈடுபடுறவங்கள யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு 3 ஒரு அலிகேஷன்ஸ் வச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து இப்போ நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு சைடு இப்போ போயிட்டுருக்கு கரண்ட்டில். இங்கே என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ப்ரொபோஸ்ட் அண்டர் தி நியூ டிராஃப்ட் பில் அகெயின்ஸ்ட் எக்ஸாமினேஷன் மால் ப்ராக்டிசஸ். ஏற்கனவே எக்ஸாமினேஷன் மால் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு வர ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸ்கேம்ஸு மால் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு செட்டப் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அதில் வந்து சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து இன்னமும் வந்து அதோடைய ஒரு ஆக்ஷன் ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். பனிஷ்மெண்ட்டை இன்னமும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 10 years imprisonment and 10 crore fine அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் வந்து ரைட் ஆன்சர். என்னது 10 year imprisonment and 10 crore fine. ஓகேவா? ஸோ என்ன கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஒரு புதுசான ஒரு பனிஷ்மெண்ட்டை ஃபார் தி எக்ஸாமினேஷன் மால் ப்ராக்டிஸ் அண்ட் ஆர்கனைஸ்ட் எக்ஸாம் ரிலேட்டட். ஸோ இது மூலயமா வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டை அப் டு 10 years வந்து இம்ப்ரிஷன்மெண்ட் ஜெயிலில் வந்து 10 வருஷம் இருக்கணும். இல்லைனா வந்து 10 கோடி வந்து பார்த்திங்கன்னா
ஃபைன் கட்டணும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. இதுக்கு முன்னாடி அண்டர் தி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024 படி பார்த்தீங்கன்னா 3 to 5 years வந்து இம்ப்ரிஷன்மெண்ட்டு அண்ட் ஃபைன் அப் டு 1 crore rupees வந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ என்னது ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024 அது படி வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 years இம்ப்ரிஷன்மெண்ட்டு அண்ட் ஃபைன் வந்து 1 crore rupees இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைன் வந்து 10 crore மாற்றிட்டாங்க அண்ட் இம்ப்ரிஷன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 10 years அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறதா இப்போ கொண்டு வரதுக்கு இருக்காங்க. அந்த ப்ரொப்போசல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட், த கேபினெட் ஆல்சோ அப்ரூவ்ட் எ ப்ரொபோசல் டு எஸ்டாப்ளிஷ் 3 மேஜர் இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பில் டு இம்போஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் தி எக்ஸாமினேஷன் மால் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே இருந்தது 3 to 5 years, அதை 10 years மாற்றுறாங்க. 1 crore இந்த 10 crore மாற்றுறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ வந்து ஆஃப்டர் டு திஸ் ப்ரொட்டஸ்ட்டு இது இப்போ போயிட்டுருக்கு. சரியா? இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேறு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2026 to 27 அண்ட் ஆல்சோ 2030 to 31 படி பார்த்தீங்கன்னா மேஜர் கெமிக்கல் ஹப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ பாவ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கீம்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெரிய ரசாயன ஆலை மேஜர் கெமிக்கல் ஹப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும்னு இருக்காங்க. இந்தியா முழுக்க அக்ராஸ் தி இந்தியா 3 hubs வந்து இதுக்கு ரிலேட்டடாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈச் ஹப் அந்த ஒரு ஹப்புக்கும் 1000 crores வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் கான்ட்ரிபியூட் அட்லீஸ்ட் 500 crores. எங்கே அமைக்கிறாங்களோ அங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 500 crores கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த ஸ்கீம் மூலமா இந்த பாவ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவ்யா ரசாயன் ஸ்கீம், அதாவது பாரத் ஆதியோகிக் விகாஸ் யோஜனா ரசாயன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இதோட ஃபுல் ஃபார்ம். சரியா? இது மூலியமாக தான் அமைக்க இருக்காங்க. அந்த ஈச் ஹப்பும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 8 square kilometers 2000 acres வந்துட்டு அது அமைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எவ்வளோ 1000 crore. அது எந்த ஸ்டேட்டில் அமைய இருக்குதோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 500 crores வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இது மெகா கெமிக்கல் பார்க்ஸ் அக்ராஸ் இந்தியா. இதோட டோட்டல் அவுட்லே எவ்வளோ சொல்லியிருக்காங்க 3030 crores. ஓகேவா? ஸோ சொன்ன மாதிரி 2000 acres 8 square kilometers வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 2 இது பார்த்துருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஒரு டிராஃப்ட் பில் அகெயின்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்ஸோட மால் ப்ராக்டிசஸ் அதுக்கு வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 to 5 years முன்னாடி இருந்துச்சு. இந்தமாரி எக்ஸாம்ஸில் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் கண்டுபிடிச்சா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து 3 to 5 years இருந்துச்சு. 1 crore வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்க வந்து பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 1 crore 10 crore மாற்றிருக்காங்க அண்ட் 10 years மாற்றிருக்காங்க இம்ப்ரிஷன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வந்து அக்ராஸ் இந்தியா 3 மேஜர் கெமிக்கல் ஹப்ஸ் வந்துட்டு வைக்கிறதா இருக்காங்க. அந்த மேஜர் கெமிக்கல் ஹப்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஈச் ஹப்புக்கும் 1000 crores செலவு பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் வைக்கிறாங்க அந்த ஸ்டேட் வந்துட்டு 500 crores கான்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவராக டோட்டல் அவுட்லே பார்த்திங்கன்னா 3030 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அதோட ஒரு ஹப்போட அந்த ஏக்கர்ஸ் எவ்வளோனா 2000 acres அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான். சரி, நெக்ஸ்ட். The recently discovered Sati Memorial Stones were found in which district of Tamil Nadu? Sati Memorial Stones அப்படின்னு சொல்லக்கூடிய தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தென்காசி டிஸ்ட்ரிக்டில் தான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப்டு வெல் இதெல்லாம் வந்துட்டு அந்த எக்ஸ்கவேஷன் சைட்டில் கண்டுபிடிச்சாங்க. இப்போ எங்கன்னா வந்துட்டு சீவநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் சதி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சதி ஸ்டோன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சதி சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு முன்னாடி இருந்திருக்காங்க. எப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபும் வந்துட்டு போயிட்டு அதில் உடன்கட்டை ஏறுறது, அதுதான் சதி நம்மளுக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ வந்து அவங்களா
விருப்பம் இருந்து அதில் போய் உடன்கட்டை ஏறுறது இருந்துச்சு. அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் அவங்கள கொண்டு போய் தள்ளி விடுறது, ஸோ இந்த மாதிரியும் சில ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் அபாலிஷ் பண்ணி தான் இப்போதைக்கு அந்த ப்ராக்டிசஸ்லாம் எதுவும் இல்லை. சரியா? ஸோ அப்போ வந்து அந்த சதி அப்போ வந்து அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தப்ப சில கல் மாதிரி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு யார் வந்து அப்போதைக்கு அந்த உடன்கட்டை ஏறுறாங்களோ அவங்கள பற்றின அந்த இது மட்டும் அதில் எழுத்து மட்டும் பொறிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 17th செஞ்சுரியை சேர்ந்த அந்த ஸ்டோன்ஸ் வந்து 2 ஸ்டோன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தென்காசி சீவநல்லூரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதுதான் பார்க்குறோம். டிஸ்கவரி ஆஃப் தி சதி ஸ்டோன்ஸ், 2 மெமோரியல் ஸ்டோன்ஸ் வாஸ் டிஸ்கவர்ட் இன் சீவநல்லூர் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் ஆர் பிலீவ்டு டு டேட் பேக் டு தி 17th century அண்ட் டிபெக்ட் தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரியா? ஸோ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி அதில் வந்துட்டு எழுதியிருக்கோம் அந்த சதி ஸ்டோனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கண்டுபிடிச்சதுலேயும் அது மாதிரி வந்துட்டு 17th century சேர்ந்த ஒரு ஸ்டோனு, அதில் அந்த மாதிரி வந்து சில லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி. So next என்னன்னா, the United States recently imposed what percentage of tariff on certain imports from India. சரியா? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரிஃப் அப்படிங்கிறது அப்படி இப்படி எப்படியோ என்ன தான் அவங்களுடைய கோர்ட் சார்பில் அப்படி இப்படியே அதை கேன்சல் அவுட் பண்ணாலும் ஏதோ ஒரு சார்பில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்தோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த பார்மசூட்டிக்கல்ஸ் மேலெலாம் வந்துட்டு 100% டேரிஃப்ஸ் வந்துட்டு கொண்டு வர இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆஃப்டர் 2 years வந்துட்டு பார்த்திங்கன்னா அது 200% மாற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்தோம். ஸோ இது மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அங்கே அவங்களுக்கு யூஎஸில் இம்போர்ட் ஆகுதுல்ல, அதில் போகக்கூடிய திங்ஸில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து ஃபோர்ஸ்டு லேபராக ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி அப்படி ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணி ரொம்ப கடுமையாக அவங்கள வேலை வாங்கி பண்ணி அனுப்பக்கூடிய அந்த திங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 10% டேரிஃப் வந்து வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கெல்லாம் வந்து வைக்க முடியுமோ அவங்க சைடு வச்சிட்ருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10% வந்து டேரிஃப். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் லேபராக ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் தி கண்ட்ரிஸ் தட் ஃபெயில் டு ப்ரிவென்ட் திஸ் such practices. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10% டேரிஃப் வந்துட்டு இம்போஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் ஒன்லி ஃபார் தி இந்தியா, இம்போர்ட்ஸ் ஃப்ரம் தி அதர் 16 countries அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப்ஸ் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சார்பில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 10% டேரிஃப், அடிஷ்னல் டேரிஃப்ஸ் டார்கெட் ப்ராடக்ட் சஸ்பெக்டட் ஆஃப் பீயிங் மேனுஃபேக்சர்ட் யூசிங் forced labor or imported from the countries that fail to prevent such practices. சரியா? ஸோ இவங்க 2 விதமான இந்த கண்ட்ரிஸ் 2த்துக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த டேரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது 10% வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட், which state signed an agreement with the HCL Technologies to establish a new AI development and global services center? ஓகேவா? ஸோ யார் 2 பேர் சேர்ந்து வைக்க இருக்காங்க, ஸோ எங்கே வைக்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஒடிஷா புவனேஸ்வரில் தான் வந்துட்டு வைக்க இருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நியூ ஏஐ டெவலப்மெண்ட் அண்ட் குளோபல் சர்வீசஸ் சென்டர். சரியா? ஸோ இந்த டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா புவனேஸ்வரில் ஹெச்சிசிஎல்லும் சர்வம் ஏஐ இவங்க 2 பேரும் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். சரியா? ஹெச்சிசிஎல் டெக்னாலஜிஸ் அண்டு சர்வம் ஏஐ 2 பேரும் சேர்ந்து ஒடிசா புவனேஸ்வரில் இந்த குளோபல் சர்வீசஸ் சென்டரும் அண்ட் நியூ ஏஐ சென்டர் டெவலப்மெண்ட் சென்டரும் சேர்ந்து வைக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஒரு கம்பெனி வில் இன்வெஸ்ட் அரவுண்ட் 15,000 crore சொல்லிட்டு பார்க்குறோம். நியூ ஏஐ டெவலப்மெண்ட் குளோபல் சர்வீசஸ் சென்டர். ஓகேவா? ஸோ இதோட இனிஷியேட்டிவ் வந்து அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா வந்து 14,257 crores அண்ட் 5,000 சென்டர்ஸ் வந்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு பிளானிங் டு செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஏஐ டெவலப்மெண்ட் அண்டு குளோபல் சர்வீசஸ் சென்டர் வந்து அமைக்க இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் அண்டு சர்வம் ஏஐ. ஓகே? சரி, நெக்ஸ்ட்,
who was appointed as the interim president of the International Chess Federation, FIDE. ஸோ ஃபிடேக்கு வந்து இப்போ யார் வந்திருக்கா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிம் பிரசிடெண்ட்டாக, சரியா? ஸோ யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்கா விஸ்வநாதன் ஆனந்த். 2002லேருந்தே அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரசிடெண்ட்டாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆஸ் அ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ஒரு இன்ட்ரிம் பிரசிடெண்ட்டாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், விஸ்வநாத் ஆனந்த். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காடி டிவோகோவிச். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்தவர். ஸோ இவர் தான் வந்துட்டு பிரசிடெண்ட் ஆஃப் ஃபிடேவாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவர் ரிசைன் பண்ணிவிட்டு போகிறதுனால பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து விஸ்வநாதன் ஆனந்த் வந்து பிரசிடெண்ட்டாக வராரு, இன்ட்ரிம் பிரசிடெண்ட்டாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எதனால் ரஷ்யாவை சேர்ந்த இந்த ஆர்காடி வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் வந்து சார்பில் இவருக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பார்த்திங்கன்னா போர் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா இவர் இப்போ கண்டினியூ பண்ண முடியல. அதனால் இப்போ இன்ட்ரிம் பிரசிடெண்ட்டாக ஃபிடேக்கு விஸ்வநாத் ஆனந்த் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்பாயின்மெண்ட்னா பார்த்திங்கன்னா கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக யார் அப்பாயின்மெண்ட் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் லக்கானி அப்பாயின்மெண்ட் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் சிவஞானம் வந்து அப்பாயிண்டட் அஸ் தி ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிஷனர். ஓகேவா? ஸோ ஸ்டேட்டோடைய லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனராக ராஜேஷ் லக்கானி அப்பாயின்மெண்ட் ஆகிறார். சிவஞானம் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடைய கமிஷனராக அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ அதனால் வந்துட்டு ஃபிடேவோட பிரசிடெண்ட்டாக இன்ட்ரிம் பிரசிடெண்ட்டாக விஸ்வநாத் ஆனந்த் வந்து இப்போ வராரு. ராஜேஷ் லக்கானி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் தி லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் சிவஞானம் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிஷனர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் recently introduced amendment bill seeks to amend which act? ஸோ எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக்டை வந்து இப்போ மாற்றுறதுக்கு வருது? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட் 1971. ஸோ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட் படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட நேஷ்னல் ரிலேட்டடான சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குல்ல. இப்போ நேஷ்னல் ஆந்தம் இருக்குது, அப்புறம் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது. நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை வந்துட்டு சில ஒரு ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணோம். கண்டிப்பாக அது வந்து இந்த டயத்துக்குள்ளே வந்துட்டு அதை பறக்க விடக்கூடாது, இவ்வளோ இதுக்கு மேலே பறக்க விடக்கூடாது, இந்த மாதிரிலாம் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. சரியா? எந்தெந்த ப்ரோக்ராமில் எப்படி எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணோம், எல்லா விதமான இதுவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் ஆந்தம் எப்படி பாடுறாங்களோ அதேமாதிரி வந்தே மாதரத்துக்கான கரெக்டான அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்கணும். இப்போ வந்து January 26, 2026 பார்த்திங்கன்னா 150 years ஆஃப் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து தான் நம்ம எங்கே பார்த்தாலும் எல்லா ஒரு செரமோனிஸோட கவர்மெண்ட் செரமோனியல்லையும் பார்த்திங்கன்னா இந்த வந்தே மாதரம் சாங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக அதில் பாடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் எல்லாத்துலேயுமே வந்தே மாதரம் சாங்க்கு முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒரு இது படி பார்த்திங்கன்னா இந்த ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் 2026 படி வந்து ஹோம் மினிஸ்டர் ஸ்டேட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருப்பார்ல. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் வந்து அமித்ஷா. பட் இணை அமைச்சராக இருப்பாங்கள்ல ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ், ஸோ அவர் வந்து நித்யானந்த் ராய். ஓகேவா? ஸோ அவர் வந்து ராஜ்யசபாவில் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரிவென்ஸ் ஆஃப் இன்சல்ட் டு நேஷ்னல் ஹானர் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலயமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு ஏதாச்சும் ஒரு நேஷ்னல் ஃப்ளாகுக்கோ இல்லை கான்ஸ்டியூஷனோ நேஷ்னல் ஆந்தம் எதுக்காச்சும் அவமரியாதை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 3 years ஆஃப் இம்பிஷன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆஸ் அ பனிஷ்மெண்ட்டாக கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் அதுக்கான ரெஸ்பெக்டை கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரிவென்ஷன் ஆஃப் தி இன்சல்ட்ஸ் டு தி நேஷ்னல் ஹானர் ஆக்ட் 1971 படி தான் நம்ம இந்த நேஷ்னல் சிம்பிள்ஸ் எல்லாத்துக்குமான மரியாதைகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ அந்த ஒரு ஆக்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ என்ன அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ்
டு நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணோம். இப்போ வந்து இதை யாராச்சும் அவமதிச்சாங்கன்னா 3 years இம்ப்ரிஷன்மெண்ட்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதை யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ராஜ்யசபாவில் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் நித்யானந்த் ராய் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த பில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். வேர்ல்டு ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் வந்து ஜூலை 25. ஸோ ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன்னா என்னென்னா வந்துட்டு நிறையா பேர் வந்து அன்வான்டாக இந்த தண்ணியில் போயிட்டு நிறைய பேர் இறந்துடுறாங்களே, மூழ்கி இறக்குறாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாங்க, ஆற்றுல குளிக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு அங்கே 2 பேர் செத்துடுறாங்க. இந்தமாதிரி தேவையில்லாமல் தண்ணி ரிலேட்டடாக வந்து போய் இறக்குறாங்களே. ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு டே தான் வந்து இது. ஸோ இதுக்கான தீம் என்ன சொல்லுவோம், யுனைட் டு டர்ன் தி டைட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த தீம். சரியா? ஸோ வந்து ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரமோட் கோஆர்டினேட்டட் குளோபல் ஆக்ஷன் டு ரெடியூஸ் ட்ரௌனிங் டெத்துங்கிறது வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், அதுக்கான அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டே தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் லூயிஸ் ப்ரவுன் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் IVF பேபி இஸ் அசோசியேட்டட் வித். சரியா? ஸோ என்ன இதுக்கு அசோசியேட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எம்ப்ரியாலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லக்கூடியதோடு தான் இந்த வந்து லூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேபி வந்து அசோசியேட் ஆகுது. இந்த வேர்ல்டு எம்ப்ரியாலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் முதல் ஒரு IVF பேபி அப்படின்னு சொல்லக்கூடியது லூயிஸ் ப்ரவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை கமாமரேட் பண்ணுற வகையில் தான் வந்துட்டு இந்த டேயை எவ்ரி இயர் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ நிறையா வந்து நேச்சுரலாக பர்த் இதாக முடியல, கன்சீவ் ஃபெர்டிலிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நேச்சுரலாக வந்துட்டு இது பண்ண முடியாதப்போ இந்த IVF ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வந்துட்டு போகிறாங்களே. ஸோ அந்த மாதிரி போய் ஃபஸ்ட்டு IVF பேபியாக வந்தது தான் இந்த லூயிஸ் ப்ரவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேபி. சரியா? ஸோ அந்த இதை வச்சு தான் இப்போ வந்து கமாமரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு எம்ப்ரியாலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ 1978 இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் பேபி born in 1978. ஓகே, நெக்ஸ்ட் the theme of the International Day of Women and Girls of African Descent 2026. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டெசன்ட் ரெகக்னேஷன் ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ வந்து ஆஃப்ரிக்கா வம்சாவளியை சேர்ந்த எந்த விதமான பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் டேயாக தான் வந்துட்டு இந்த டேயை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ தே ஹைலைட்ஸ் த ரைட்ஸ், டிக்னிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் தி உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டெசன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜுடிஷியல் வெல்பீயிங் இஸ். ஸோ ஜூலை 25 தான் வந்து ஜுடிஷியல் வெல்பீயிங். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நீதித்துறையில் வேலை பார்க்குறாங்க, ஜுடிஷியலில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஜுடிஷியலாக இப்போ வந்து நிறையா உமன் ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெல்பீயிங்காக கொண்டு வந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி, மென்டலி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க எமோஷ்னலி அவங்களுக்கான ஒரு நல்ல ஸ்பேஸை வந்து கொடுக்கணும், அவங்களோட மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தான் வந்துட்டு இந்த டேயை வந்து ப்ரொமோட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜூலை 25 வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜுடிஷியல் வெல்பீயிங் தேர் பை ஸ்ட்ரெங்தனிங் த ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லோரும் பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் TAP CA 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.